பாருங்க, இந்த தேங்காய் தான் 8 வருஷமா அழுகாமலேயே இருக்கு அப்படின்னு கோயில் குருக்கள் பக்தர்களுக்கு இப்படி தேங்காயை காட்ட அதை பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்து போயிருக்காங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க. ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது. இப்படி ஒரு சுவாரஸ்ய நிகழ்வு போடிநாயக்கனூர் முருகன் கோயில்ல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு தேங்காய் மட்டும் 62,000 ரூபாய்க்கு ஏலத்துல போயிருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்ல வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல பங்குனி உத்தர விழா கடந்த வாரம் கொடியேற்றத்தோட தொடங்கின நிலையில இங்க தெய்வானை முருகன் திருக்கல்யாணம் நிகழ்வும் நடந்திருக்கு. இந்த திருக்கல்யாண நிகழ்வுல தான் பூஜைக்கு வைக்கப்பட்ட ஒரு தேங்காய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,000 ரூபாய்க்கு ஏலத்துல விற்பனை போயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்திருக்கக்கூடிய புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த பழனியப்பன் கவிதா வள்ளியம்மை தம்பதி தான் இந்த தேங்காய் இவ்வளவு காசு கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில்ல படைக்கப்பட்ட ஒரு தேங்காய் 8 ஆண்டுகளாகவே அழுகாமலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தேங்காயை எடுத்துட்டு வந்து கோயில் குருக்கள் பக்தர் முன்னிலையில காட்ட அதை பார்த்து பக்தர்கள் மெய் சிலிர்த்து போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான சுவாரஸ்ய நிகழ்வுகள் இந்த கோயில்ல நடந்திருக்கு. எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க. கிடையாது, ஒரு கருப்பு புள்ளி கூட கிடையாது. பாருங்க, முருகனுடையது. எப்படி பாருங்க, அதாவது 8 வருஷம் கழிச்சு இந்த தேங்காயை உடைக்கிறாங்க. இன்னைக்குதான் உடைச்சாங்க காலையில முருகன். உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக போய் என்ன சொன்னது முன்னாடி ஒரு காரியம் நிறைவேற்றுக்காக வாங்கி ஏலம் எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த காரியம் முடிஞ்சு இன்னைக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அப்போ சுப்பிரமணிய முகூர்த்தக்காய் எவ்வளவு வலிமையானதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம சுப்பிரமணியமோ வேற நினைக்கிறீங்க. இந்த வருஷம் யாரு வீட்டுக்கு சுப்பிரமணியர் போகணும்னு நினைக்கிறாரோ அவ வீட்டுக்கு தான் போவார். அது